ஓகே, ஹரே கிருஷ்ணா. அடுத்து முஸ்லிம் அல்லாத சகோதரியிடமிருந்து. இஸ்லாத்தை தழுவிய பெண்மணிதான் இருக்கிறார்கள். நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள். சரி, அவர்களை கேட்க அனுமதிக்கிறேன். அஸ்லாமு அலைக்கும். எனது பெயர் மரியம் ஷெரி. நான் அயர்லாந்திலிருந்து வருகிறேன். தொழில் ரீதியாக நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தை ஏற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனது கேள்வியானது, எனது தந்தை இறுதி வரை அந்த வாய்ப்பை பெறவில்லை. ஷிர்க் எனும் பெரும் பாவத்தில் மூழ்கிக் கொண்டிருந்தார். நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, அவர் செய்த பாவங்களிலிருந்து அவர் மீட்சி பெற, அவர் மன்னிக்கப்பட என்னால் செய்யக்கூடிய விசேஷ பிரார்த்தனைகள் ஏதும் உண்டா? சகோதரி கேள்வி கேட்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கூறுகிறார், துரதிருஷ்டவசமாக அவரது தந்தை ஒரு முஷ்ரிக்காக இறந்துவிட்டார். ஆகவே அவரது பாவ மன்னிப்பிற்காக என்னால் இறைஞ்சக்கூடிய துவாக்கள் ஏதும் உண்டா என்று கேட்கிறார். சகோதரியே, குர்ஆன் கூறுகிறது சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 48, மேலும் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 116, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான். இது அல்லாத பாவத்தை தன்னை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஷிர்க் எனும் இணை வைத்தலை செய்யக்கூடியவன் பாவத்திற்கெல்லாம் பெரும் பாவத்தை செய்கிறான். ஆகவே இந்த பாவத்தை செய்த ஒருவர் மரணிக்கும் முன்பு மனம் திருந்தினால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். ஆனால் மனம் திருந்தாமல் இருந்தால் அவன் நரகத்திற்கே உரியவனாகிறான். வேறு பரிகாரம் இல்லை. மேலும் இது குர்ஆனிலும் கூறப்பட்டுள்ளது. அதாவது இப்ராஹிம் அலைஹி வஸல்லம், இறை தூதர் இப்ராஹிம் இணை வைப்பவராக இருந்த தனது தந்தைக்காக பிரார்த்திக்கும் போது இந்த வசனம் இறங்கியது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கையில் உங்கள் பெற்றோர்களின் நேர் வழிக்காக பிரார்த்திக்கலாம். உங்கள் தந்தை, உங்கள் தாய், உங்கள் சகோதரர் ஆகியோருக்காக அல்லாஹ்விடம் நேர்வழி காட்டுமாறு பிரார்த்திக்கலாம். ஆனால் அவர்கள் முஷ்ரிக்காக இறந்து விட்டால், அது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியாது. நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி, ஓ என் இறைவனே, ஓ என் இறைவனே அல்லாஹ், என் சந்ததியினரை முஸ்லிம்களாக தங்களை முழுமையாக அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களாக ஆக்குவாயாக என்று பிரார்த்திக்க முடியும். இதைத்தான் இப்ராஹிம் கேட்டார்கள். அவருடைய தந்தையும் ஒரு முஷ்ரிக். ஆகவே அவர் துவா செய்தார். சூரா இப்ராஹிம் அத்தியாயம் 14 கடைசி சில வசனங்கள். இப்படி பிரார்த்தித்தார், இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவீராக, என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார். அதன்படி அவருடைய இரு மகன்களும் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் மற்றும் இஷ்ஹாக் அலைஹி வஸல்லம் இருவரும் அல்லாஹ்வின் தூதர்களாக இருந்தார்கள். நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவெனில், நீங்கள் தூய்மைமிக்க அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். உங்களுடைய சந்ததியினர் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக ஆக்கி வைக்குமாறும் அவர்களை நேர் வழியில் நடப்பவர்களாக ஆக்கி வைக்குமாறும் கேளுங்கள். ஜஸாக் அல்லாஹ்.